வணக்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இந்த வீடியோக்கு வர இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான். என்னடா சும்மா பிரியாணியே போட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. சிக்கன் பிரியாணியில் இன்றைக்கி நம்ம லைட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். என்னன்றதை நீங்கள் பிரியாணி செய்யும் போது பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பீஸ் வாங்கலை, நல்லா லெக் பீஸ், பெரிய லெக் பீஸாக பார்த்தீங்கன்னா லெக் பீஸு ப்ளஸ் அது கூட வர தை பீஸ் ரெண்டும் கலந்து ஒரு 120 பீஸ் கிட்ட வாங்கியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே முறையாக ஒரு பீஸ் வச்சாலும் நச்சுன்னு சாப்பிட்ற மாதிரி ஒரு பீஸ். இன்னைக்கு நம்ம யாருக்கு கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜிப்மா சார்பாக உயிர்த்துளி வந்து ஒரு பிளட் கேம்ப் நடத்துகிறாங்க. ஸோ அங்கே இருக்க வாலண்டியர்ஸ்க்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் நம்ம வந்து செய்கிற பிரியாணி கொடுக்க போகிறோம். கூட நம்ம பிஎஸ்டி முதியோர் இல்லத்தில் இருக்கிற தாத்தா பாட்டிங்களுக்கும் சேர்ந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நமக்காக ஸ்பான்சர் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா புனிதான்றவங்க பண்ணுறாங்க. யாருக்காக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபியான்சி ஆதின்றவருக்கு வந்து பர்த்டே 30ஆம் தேதி. ஸோ அவங்களுக்காக வந்து நம்ம தாத்தா பாட்டிக்கு போயிட்டு நல்லா பிரியாணி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆதிக்கு வந்து பர்த்டே விஷயம் சொல்லிக்கலாம். ஹாப்பி பர்த்டே ஆதி. ஓகே, வழக்கமாக நம்ம சேனலுடைய மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமைக்கிறோம், சாப்பிட்றோம், கொடுக்குறோம். பிரியாணியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய லெக் பீஸாக போடுறோன்றதுனால இதில் வந்து மசாலா இறங்குறதுக்காக ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பிரியாணிக்காக அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து ஃபஸ்ட்டு தயிர் ஊற்றிக்கிறோம். அடுத்து வந்து தனி மிளகாய் தூள் போட்டுக்கிறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். அடுத்து 2 லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். மேரினேஷனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மசாலாவை சிக்கனோட மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருவோம். ஸோ இப்போ இந்த மசாலா போட்டு ஊற வைக்கிறோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour to 45 minutes நம்ம ஊற வைக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து வீட்டில் பண்ணும்போது என்ன பண்ணலான்னா, காலையிலே வாங்கிட்டு வந்த உடனே சிக்கனை வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதை போட்டு மேரினேட் பண்ணி வச்சிங்கன்னா, நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டாக வந்து சிக்கன் வேகும். நீங்கள் ரொம்ப நேரம் மேரினேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அதை மேரினேஷனை போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். உங்களுக்கு அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் 1 கிலோ செய்கிறதுக்கு. பெருஞ்சீரகம் போட்டுக்கிறோம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாச்சி பூ. ஓகே, அடுத்தது கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் போட்டுக்கிறோம். அதை கற்றுப்பா, அதுதான் திறமை. அடுத்தது பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். எண்ணெயிலே போட்டிங்கன்னா தான் நம்ம பிரியாணி நல்லா கலர் வரும். நம்ம எக்ஸ்ட்ரா கலர் பவர் எதுவும் போட தேவையில்லை. அடுத்தது கொத்தமல்லி போட்டுக்கிறோம். கொத்தமல்லி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கின உடனே புதினா போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு எப்போ போடலாம், தண்ணி போட்டு தான் போடணும். உப்பே போட்டு அடுத்தது உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கிறோம்.
அடுத்தது கெட்டி தயிர் போட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை போட்டுக்கலாங்க. அடுத்தது நம்ம பிரியாணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. எடுத்து ஒரு கிண்டு கிண்டு. தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம அரிசி போட்டுக்கலாங்க. மூத்தா போகிறான்டா போட்டுக்கலாம். ஓகே, நம்ம நெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிறோம். புதினா கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சதோட வேறு லெவலில் வந்துருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அவுட்புட் பார்க்குறப்ப. இன்னும் டேஸ்ட் பார்க்குறதுக்கு நல்லா பல பக்கம் இருக்குது. லெக்கு பார்த்தீங்கன்னா உதுத்தாலே உதுந்துரும், அந்த கண்டிஷனில் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், லெக்லேருந்து ஆரம்பிப்போம். பூவாக இருக்குது. சாப்பாடு பாருங்க, சும்மா பல 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 பழந்து பூ மாதிரி கொட்டுது பாருங்க. லெக் பீஸ் செம்மையாக வெந்திருக்கு, சாப்பிட்றதுக்கே அருமையாக இருக்குது. பிரியாணி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்துருக்கு, செம்மையாக இருக்குது. கடையில் கூட இதுமாரி செஞ்சுருப்பாங்களான்னு தெரியல. பாருங்கள், ரைஸு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டவே இல்லை, டேஸ்ட்டு வேறு லெவல். உப்பு காரம்லாம் ரொம்ப கம்மியாக இல்லாமல் அதாக இருக்குது. பிரியாணியில் பார்த்தீங்கன்னா மெயின் உப்பு, காரம், புளிப்பு. ஓகேங்களா, நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு அரிசி போதும் டேஸ்ட் பண்ணி தான் போட்டோம். எல்லாமே ஒரு பிஞ்ச் தூக்கலாக தான் இருக்கணும், அளவு பார்த்துட்டு போட்டோம். அழகாக நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பிரியாணி வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பர். ஒவ்வொரு டைம் நாங்கள் பிரியாணி பண்ணுறப்போ ஒவ்வொரு டைம் ஒரு டேஸ்ட் இருக்குது. எப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நல்லாயிருக்கும். இப்போ இந்த வாட்டி எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ணி வேறு லெவலில் இருக்குது பிரியாணி. இதுக்கப்புறம் எந்த ஃபங்க்ஷனாக தான் நாங்கள் தான் பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ சம் ஃபங்க்ஷன் ஆர்டர் எடுத்துடலாம் போல. இது சாப்பிட்றதுக்கு வேறு மாரி இது அதுமாரி இருக்குது, சாஃப்டாக இருக்குல்ல, நைஸாக இருக்குதுங்க. லாஸ்ட்டாக அந்த நெய் போட்டு தம் கட்டினோமா அப்படியே சாப்பிட்டுனே நம்மளுக்கு
நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, நம்ம வந்து இந்த பிரியாணி செய்யும் போது வந்து நார்மலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு மசாலாவை போட்டு கிண்டிட்டு நேராக கழுவின கறியை எடுத்து போட்டுருவாங்க. பட் நம்ம வந்து மேரினேட் பண்ணதுனால அந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாமே வந்து கறியில் நல்லா இறங்கி செம்ம ஜூஸியாக டேஸ்ட்டாகவும் இருக்குது. அவசியம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாதிரி உங்களுக்கும் இதேமாதிரி அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுடைய மோட்டோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சமைக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லோரும் கொடுக்குறோம். சமைச்சாச்சு, சாப்பிட்டுட்டு இருக்கோம். வாங்க போயிட்டு எல்லாருக்கும் கொடுக்கலாம். இன்று பிறந்த நாளை முன்னிட்டு நமக்கு சிறப்பு உணவு வழங்கிய புதுவை மாநிலம் திரு ஆதி என்கிற தனுவீர ஆதித்யன் அவர்களும் அவரது குடும்பத்தாரும் நீண்ட ஆயுளும் நிறைவாழ்வும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என முதியோர்கள் சார்பாக வாழ்த்துகிறோம். இன்று நாம் உண்ணும் உணவு எல்லா உயிர்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் தினந்தோறும் கிடைக்கிற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி இறைவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முதியோர் இடத்துல கொடுத்தாச்சு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து நம்ம உயிர்த்துளி பிளட் டொனேஷன் கேம்ப் நடக்குது, அங்கே கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தீங்களா. நம்மளால் அங்கே போக முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கவர் பண்ண முடியல. ஸோ அந்த வீடியோ வந்து வராது, ஓகேங்களா. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்து அனுப்பிச்சாச்சு. ஸோ பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் ஏதாவது ஷேர் பண்ணல, டவுட் ஏதாவது கேட்கணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக்கை நாங்கள் எடுத்துப்போம். வீடியோ முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்துட்டு அவங்க வீட்டில் ட்ரை பண்ணுவாங்க, ஓகேங்களா. மறக்காமல் தமிழ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே அந்த பெல் பட்டனை டங் அழுத்திடுங்க. ஆமாங்க, நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா தான் நாங்கள் வீடியோ போட உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் வந்து நிறைய பேர் ப்ரெஸ் பண்ணல. 2000 பேரில் பார்த்தீங்கன்னா 500 பேர் தான் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ மீதி 1500 பேர் இருக்கீங்க. கொஞ்சம் பார்த்து அழுத்தி விட்டுருங்க, ஓகேங்களா.